கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால ஆண்டவரே, எனக்கு ஏதாவது நீ செய்ய மாட்டீரா? எந்த கஷ்டப்பட்டுக்கிறதுனோ அதே கஷ்டமான நிலைமையில தான் ஏதோ குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு கூடாரம் கூட கிடையாது. இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய எல்லைகளை எல்லாம் நான் விரிவாக்க போகிறேன் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, என்னென்ன வேலையிலே ஒரு உயர்வு வேணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்கிறார், மகனே மகளே, உன் எல்லைகளை நான் விரிவாக்க போகிறேன் என்று சொல்லி. வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் முன்பகுதி. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தின் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்கப் போகிறேன். இந்த தரித்திர நிலைமை இன்றைக்கு உனக்கு மாறப்போகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வேலை வாய்ப்புகளிலே ஒரு பெருக்கம் கடந்து வரப்போகிறது. இந்த நாள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை பார்க்க போகிறாய். உலக பிரகாரமான எல்லையிலே விரிவாகுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனிகளினால வரங்களினால ஒரு பெருக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. எப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி கேட்கிறீர்களோ, அதுபோல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்கும்போது இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக பிரச்சனைகள் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஒரு விஸ்தாரத்தை உண்டு பண்ண போகிறார். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். எதை குறித்து நீ பயப்பட வேண்டாம், எதை குறித்து நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய தரித்திர நிலைமை இன்றைக்கு மாறுகிறது. உன் பிரச்சனை இன்னைக்கு மாறுது. உன் கடன் பாரம் மாறுகிறது. நீ செய்கிற கைடிச்சிற பிரயாசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போற. நீ கண்ணீர் விடுத்து ஜெபித்த காரியங்களிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. ஏன்னா நீங்கள் தேவனை ஆராதிக்க கடந்து செல்லும்போது உங்கள் தேசத்தை யாரும் இச்சிப்பதில்லை என்று சொல்ல போடப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட போறீங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தேடி அலையும் போது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தினை அவங்க நிரப்பி அவர் ஆளுகை செய்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை எடுத்த காரியங்களை வெற்றி பெறத்தக்கதாக அவருடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி இன்னும் ஆண்டவரை முன்னேறி செல்லும்படியான காரியத்தை செய்யுங்க இயேசப்பா. அப்பா, இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஒரு விஸ்தார வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு எல்லைகளை விரிவாக்குங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, அப்பா, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னது போல பயங்கரமான காரியங்களை செய்து ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.